விஜய் கூட்டணி வைக்கிறது சேஃப்ங்கிற ஒரு இடம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும். விஜய்க்கும் நல்லது, சீமான். ரெண்டு பேருமே ஏடிஎம்கே கூட போனாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் இன் தேர் கெரியருங்க. ரெண்டு பேருமே தனித்தனியாவோ சேர்ந்தோ ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா பெஸ்ட், தட் வில் பி தி பெஸ்ட் இன் தேர் கெரியர். இல்லைங்க அது வந்து சங்கடம் பண்ணாங்கன்னா அவங்களா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரான ஃபியூச்சர் கிடைக்கும். இல்லைன்னாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, ஆளுக்கு பர்சன்ட் வாங்கி முடிச்சுக்க வேண்டியதான். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவர்? அதிமுக 41%, திமுக 34%. இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரெண்டும் கொஞ்சம் நெருங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே சொல்ல 2016 ரிசல்ட் போல வந்து நிற்கும். ஒருத்தர் 134, இன்னொருத்தர் 99 நிற்கும். யார் 134 நான் இன்னும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது வந்து ஏடிஎம்கேவாகவும் இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம். ட்ரெண்டு ஃபேவரிங் ஏடிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே வந்து ஃபேஸிங் ஆன்டி இன்கம்பன்சி. இந்த ரெண்டு தான் என்னுடைய டேக்அவே. அதை யார் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறது இந்த ஃபியூச்சரில் இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது. அந்த மற்ற விஜய் என்ன செய்கிறாங்கிற பொறுத்து, பாமக என்ன செய்கிறாங்கிற பொறுத்து, சீமான் என்ன செய்கிறாங்கிற பொறுத்து, டிஎம்கே அலைன்ஸ் உடையதாங்கிற பொறுத்து நிறைய கான்சிக்வன்சஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு பொறுத்து தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். பட் நான் எத்தனை நாளாக இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது நம்பராக ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது நம்ம பாயிண்ட். நீங்கள் அதே மாதிரி தாவேக்கா 19% ஒரு 9%, 10% திமுக பக்கம் கொடுத்தீங்க. ஆமாம், அது வந்து ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதெல்லாம் பாதாளம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அதான் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் பற்றி பார்க்கும்போது 30-28 நிற்கும். எடப்பாடி 30 நிற்பாரு, ஸ்டாலின் வந்து 28 நிற்பாரு. அங்கே எப்படி வந்துச்சு? உள்ள நெருக்கம். அந்த நெருக்கம் தான் நான் இங்கே போடுறேன். ஏன்னா எனக்கு என்னங்க ஏன் அப்படி கன்விக்ஷன் வருது? நீங்க எப்படி டிஎம்கே போட்டீங்க, நீங்க ஏன் ஏடிஎம்கே போடல, நீங்க யார்? இதுல தான் இந்த இடத்துல வந்து முன்னாடி இருந்ததுன்னா இதே மக்கள்கிட்ட இதே கேள்வியில வைக்கும் போது வேற என்ன பதில் சொல்றாங்க? அப்ப இது என்னவா வந்திருக்கும்? அப்ப ஏடிஎம்கேக்கு நிலைமை ஃபேவரா இருக்கு, அது எல்லா கேள்வியும் வந்துருச்சு. ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்குங்கிற கேள்வியும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிற கேள்வியுமே தெரிஞ்சிருது தெளிவா. அப்ப ஆனா அதுல பாதாளத்துல போயிருச்சா? இங்க வந்து 100 இங்க 10 இருக்கானா? இல்ல, இங்க 60 இங்க 40 நிக்குது. அதனாலதான் அந்த 30 வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் 28 வந்து ஸ்டாலின் கொடுக்குறாங்க. அப்ப கட்சியா வந்து நிக்கும் போது இங்க 40 இங்க ஒரு 37-38 வந்து நிக்கும் நான் நம்புறேன். அதனால தான் இந்த ஓட்டு இங்க வந்து கொடுத்தேன். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in.